சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்ய அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். இன்னும் சற்று நீங்கள் ஆளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இந்த விழா துவங்குவது இந்த நிகழ்ச்சி இங்கே தொடர்பு கொண்ட சகோதரி ராஜா அவர்களை மேலும் அன்போடு வழங்குகிறோம். இங்கு கூடியில் அனைவருக்கும் இளைய காலை வணக்கம். அன்பும் அற்பமும் கூடிய கணத்தில் இங்கு எங்கள் அன்பு சகோதரர் தயாளன் அவர்களின் அழைப்பை ஏற்று அவர்களின் தந்தை திரு சி மகேந்திரன் அவர்கள் பிறந்தநாள் விழாவிற்கும் மற்றும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புதிய உறுப்பினர் இணைப்பு கூட்டத்திற்கும் உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக வந்தாரை வாழ வேண்டும் தமிழன் பண்பாடு ஆகையால் வந்த அனைவரையும் மறுபடியும் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். சிறப்பு விருந்தினர்களை வரவேற்க சகோதரி ஜி தீபா அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சிறப்பு அழைப்பாளரை வருகை புரிவதற்காக முகமது அலி அவர்களை வருக என மேடையில் வந்து அமருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பி சிவபிரகாசம் அவர்களையும் மேடைக்கு வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆர் ரவிசங்கர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். ராமநாதன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அப்துல் மஜீத் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எங்கள் போர் வீரர் கழகத்தின் செயலாளர் குவைத் மாநில செயலர் அவர்களை வருக என வரவேற்பதில் ஆனந்தம் அடைகின்றேன். குவைத் மாநில இணை செயலாளர் கே.ஏ. முத்துராமன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். கழகத்தின் மாநில பொருளாளர் ஆர் கோபாலகிருஷ்ணன் சகோதரர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். குவைத் மாநில துணை செயலாளர் எம்.சி. முனியன் அன்பு சகோதரர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்திருக்கும் அஇஅதிமுக குவைத் மண்டல முன்னோடிகளே, குவைத்து வாழும் வாய்த்துறை வழங்க காத்து கொண்டிருக்கும் ஆற்றல் மிகு ஆன்றோர் பெருமக்களே, நன்றி உரை ஆற்ற உள்ள குவைத் மாநில பொதுக்குழு உறுப்பினர்களே, பொறியாளர் எம் தயாளன் அவர்களே, எங்களின் அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கும் குவைத் வாய் அனைத்து சங்கங்கள், மன்றங்கள், பேரவைகள் மற்றும் அரசியல் அமைப்புகளை சார்ந்த பொறுப்பாளர்களே, அதன் தூண்களாக இருக்கும் உறுப்பினர்களே, அனைத்து செய்திகளையும் அனைத்து மக்களுக்கு கொண்டு சேர்த்திடும் மக்கள் செய்தி தொடர்பாளர்களே, ஊடக நண்பர்களே, மீடியா சொந்தங்களே மற்றும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அஇஅதிமுக குவைத் மண்டல பொறுப்பாளர்கள் சார்பாக வருக என உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சகோதரர் பொறியாளர் எம் தயாளன் அவர்களின் தந்தையின் பிறந்த நாள் இன்று குவைத் நகரில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஐயா அவர்களை நாம் நேரில் பார்க்கவில்லை என்றாலும் இத்தருணத்தில் ஐயா அவர்களின் பிறந்த நாளில் வாழ்த்த வயதில்லை என்றாலும் வணங்கி மகிழ்கின்றோம். மேலும் எனக்கு இந்த நல்ல வாழ்ப்பினை வழங்கிய அஇஅதிமுக குவைத் மண்டல நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கூறி எனது வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். 2026 நமது ஆட்சி மலர்ந்திட நம் அனைவரும் ஒன்று கூடுவோம், இரட்டை இலையை வென்று காட்டுவோம் என கூறிக்கொண்டு
பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க, புரட்சித் தலைவி அம்மா நாமம் வாழ்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அடுத்ததாக கேள்விகளை கேட்ட சகோதரி இமான் அவர்களையும் சகோதரி ராணி அவர்களையும் சகோதரி வரலட்சுமி வெங்கடேஸ்வரி அவர்களை அழைக்கிறோம். அன்பு கவிதை உங்களிடம். நான் பெற்ற துன்பத்தை நீயும் பெறக்கூடாது என்றும், நான் பெறாத இன்பத்தை நீ பெற வேண்டும் என்றும் நினைக்கும் கடவுள் அப்பா. அப்படிப்பட்ட அவர்களுடைய அப்பாவை பற்றி பேசுறதுக்கு திரு தயாளன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று என் தந்தையார் சி மகேந்திரன் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் புதிய உறுப்பினர் இணைப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக குவைத் மாநில செயலாளர் மோகன் அவர்களே, இங்கு வர இயலாவிட்டாலும் தமிழ்நாட்டிலிருந்து வாழ்த்து கொண்டிருக்கும் குவைத் மாநில அவைத்தலைவர் உயர்திரு ஷேக் அக்பர் அவர்களே, இணைச் செயலாளர் மூத்தவர் KA முத்துராமன் அவர்களே, பொருளாளர் R கோபாலகிருஷ்ணன் அவர்களே, துணைச் செயலாளர் ஜாஃபர் அலி மற்றும் MC முனியன் அவர்களே, இங்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் அலி டிரான்ஸ்போர்ட் நிறுவனர் மற்றும் ஜெனரல் மேனேஜர் லீடர் குரூப் ஆஃப் கம்பெனி தொழிலதிபர் ஜனாப் கொடுந்துறை A முகமது அலி அவர்களே, மேனேஜர் ஆஃப் அல் கஜீரா அல் அரேபியா கம்பெனி முனைவர் B சிவபிரகாசம் அவர்களே, மதிப்பிற்குரிய அண்ணன் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் உயர்திரு இன்ஜினியர் V ஸ்ரீனிவாசன் அவர்களே, என் பாசத்திற்குரிய அண்ணன் வர்த்தக அணி செயலாளர் R ரவிசங்கர் அவர்களே, மதிப்பிற்குரிய அண்ணன் ராமநாதன் அவர்களே, ஜல்லிக்கட்டு ரெஸ்டாரண்ட் மற்றும் குவைத் உதவும் கரங்கள் மதிப்புக்குரிய சகோதரர் A அப்துல் மஜீத் அவர்களே, இங்கு சிறப்பாக வரவேற்பை வழங்கிய மகளிர் அணி செயலாளர் சகோதரி தீபா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை விறுவிறுப்பாகவும் கலகலப்பாகவும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் பாசமிகு சகோதரி எலிசாபெத் ராஜா அவர்களே, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ரமேஷ் அவர்களே, சிறுபான்மை கழக பிரிவு செயலாளர் B சம்சுதீன் அவர்களே, IT விங் செயலாளர் N ராமகிருஷ்ணன் அவர்களே, மகளிர் அணி, எம்ஜிஆர் மன்றம், எம்ஜிஆர் இளைஞர் அணி, புரட்சித்தலைவி அம்மா பேரவை, மாணவர் அணி, நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் மற்றும் என்னுடைய அனைத்து நண்பர்கள், பெரியோர்கள், என் சார்பாகவும் என்னுடைய தம்பி திரு கார்த்திக் குணாளன், மாணவர் அணி மாவட்ட துணைச் செயலாளர் சார்பாகவும் உலகமாற வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக்சுவலாக நான் எப்படி குவைத் பற்றி சொல்லலாம்ல சார்? ஃபஸ்ட்டு நம்ம பேசலாம்ல? ஆக்சுவலாக கொஞ்சம் பேர்த்து நான் தேங்க்ஸ் சொல்லணும், அதை சொல்லிக்கிறேன். I would like to thank this opportunity to express my heartfelt gratitude to all others who have supported me, guided me throughout my professional career in Kuwait. First of all, I would like to say my heartfelt thanks to Mr. Bhubalan Ramesh, General Manager of Nail Power Engineering Technology, who brought me Kuwait for a very first time and gave me the opportunity to work as a testing and commissioning engineer as the prestigious HIPIC project. After that, I would like to also sincerely thankful to electrical maintenance engineer Mr. Veerarajan, Mr. Rasildar, Mr. Saravanan, Mr. Sabir, who gave me the opportunity to work in the HIPIC maintenance contract in Fawaz company. My heartfelt thanks also to Mr. Farooq, CME of Fawaz Maintenance Company, for approving my local transfer when I received an opportunity with the other company, and I deeply thankful to who supported me, recommended to the HIPIC direct engineers, secondment engineers, contract engineers, contract supervisor and Fawaz. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியுடன் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி K பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதியிலும் எழுச்சி பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த பயணம் மக்களின் மனதில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. எங்கு சென்றாலும் மக்களின் அதீத ஆதரவை பெற்று வருகிறார்.
சேலம் மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு இளங்கோவன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார். அவருக்கு துணையாக எங்களது ஒன்றிய செயலாளர் அண்ணன் செல்வம் அவர்களும் சிறப்பாக பணிய வருகிறார். இன்றைய விடியா திமுக ஆட்சியில் மக்களுக்கு ஏற்படும் இன்னல்கள், விலையேற்றம், வேலைவாய்ப்பு, விவசாயிகளின் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மற்றும் அனைத்து தீர்வு காண ஒரே மாற்று சக்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். நமது எடப்பாடி அண்ணா அவர்களின் ஆட்சி மலர்ந்திட தமிழகத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல நாம் அனைவரும் ஒன்றிணைந்து 2026ஆம் ஆண்டு நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்ய அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். எங்கள் அப்பாவை பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து கழக பணியில் 1989 சேர்ந்தார் அதிமுகவில். அவர் கழகத்தில் நகர அம்மா பேரவை செயலாளர், ஒன்றிய பொருளாளர், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் போன்ற பொறுப்புகளை சிறப்பாக வகித்து வந்தார். மேலும் தோரமங்கலம் கூட்டுறவு தலைவராக இருந்திருக்காரு. அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி அவர்களை நன்மதிப்பையும் முழு நம்பிக்கையும் பெற்றவராக இருந்தார். ஊரில் வந்து மோஸ்ட்லி எல்லா ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் முதல்ல போய் நின்றுவார் எங்கள் அப்பா. அவர் வந்து ஆன்மீக பணி, கோயில் கும்பாபிஷேகம் அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பார். அவருக்கு சரியா இதெல்லாம் பண்ணுறான், அவருக்கே எவ்வளோ பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுதுன்னா, நான் ஃப்ராங்காக பேசலான்னா, நான் வந்து ஒரு 19 வயசில் மேரேஜ் பண்ணிட்டேன். நான் 19 வயசு இருக்கும்போது 19 வயசில் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன். நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன். சரி, காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போதே பண்ணிட்டேன். நான் செகண்ட் இயர் படிக்கும்போது நான் காலேஜ் முடிக்கவே இல்லை. அந்த டைமில் யாருமே எதுவும் அக்செப்ட் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக நம்ம பையன் இந்த மாதிரி காலேஜ் பாதியிலே விட்டுட்டு போயிட்டு நமக்கு மேரேஜ் பண்ணுறதுங்கிறது எந்த அப்பாங்களுக்கும் அது ரொம்ப பெரிய பிரச்சனை. அது நம்ம பையன் இப்படி படிக்காமல் இப்படி போயிட்டானேன்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் நான் சேர்த்திக்கவே இல்லை. யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒரு வருஷம் சேர்த்திக்கல. மறுபடியும் போய் கேட்டேன் நான், இந்த மாதிரி அப்பா நான் வந்து மறுபடியும் பிஇ படிக்கணும், நான் கண்டிப்பாக படிக்க வைங்க, ஏன்னா அதுதான் என்னோடய ஃப்யூச்சரு. இப்படியே நான் வந்து மேரேஜ் பண்ணிட்டேன், அவங்களுக்கு எதிர்த்து பண்ணிட்டேன், எனக்கு எக்ஸ்ட்ரா படிக்கலைன்னா நம்மள ஃப்யூச்சர் என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவர் எந்த ஒரு மதிப்பும் பண்ணாமல் என்னை மறுபடியும் பிஇ படிக்க வச்சார். மறுபடியும் 2 வருஷம் பிஇ படிச்சுட்டு அதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு என் ஒய்ஃபும் தான். என்னோடய ஒய்ஃபு வந்து இப்போ நீ வந்து படி, நீ காலேஜ் போகாத, நீ எனக்கு வந்து நீ ஒர்க்கு தான் போகணும், நான் சம்பாதிச்சுக்கோன்னு சொல்லியிருந்தா நான் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்க முடியாது. என்னோடய ஒய்ஃபோட சப்போர்ட் இல்லைன்னா இந்தளவுக்கு நான் வந்திருக்கவும் முடியாது, ஓரளவுக்கு நம்ம படித்து வந்திருக்க முடியாது. என் ஒய்ஃபு, எங்கள் அம்மா பயங்கர சப்போர்ட்டு. இப்போ எங்கள் அப்பா வந்து ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் கட்டிடுவார், ஆனால் வந்து மற்றதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். வீட்டு வாடகை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு 20 வயசு பையன் மேரேஜ் ஆகிடுச்சு, ஒரே வயசில் குழந்தை பிறந்துருச்சு, 21 வயசில் எனக்கு ஒரு பொண்ணு பிறந்துருச்சு. ஓகே, அந்த வயசில் மேரேஜ் பண்ணது தப்பு தான். ஆனால் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி நமக்கு இந்தளவுக்கு படிக்க வச்சுருக்காரு. மறுபடியும் நான் வந்து உடனே நல்ல வேலை கிடைக்கல, சும்மா சிம்பிளான வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். சிம்பிளான வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ மறுபடியும் அவர்கிட்ட கேட்டேன். ஒரு 4 வருஷம் சும்மா லோக்கலில் ஒரு கம்பெனி போயிட்டு இருந்தேன். மறுபடியும் நான் கேட்டேன் அவர்கிட்ட, அப்பா இந்த வேலைக்கு நான் போயிட்டு இருந்தால் நம்ம அடுத்து நம்ம முன்னேற முடியாது, இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கணும், மேல் படிப்பு படிக்கணும், நான் பிஜி பண்ணோம், அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா செலவாகும், நீங்கள் கண்டிப்பாக படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு ஒத்துக்கல அவர். ஒரு வருஷம் வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி அப்பா இந்த ஏன்னா நம்ம வசதிக்கு நம்ம பண்ண முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, 1 இயர் வந்து மோடி லோன் போட்டு மோடி என்ன பிஜி படிக்க வச்சார். பிஜி படிக்க வச்சு அதுக்கப்புறமேட்டு நான் டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குவைத்து நான் வந்தேன். நான் எங்கள் அப்பா என்னென்னா பார்க்க பயங்கர ஹார்டாக இருப்பார். ஃபஸ்ட்டு 1 இயரில் எங்கள் பொண்ணு பிறந்துருச்சு. பொண்ணு பிறந்த ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க,
அவங்க அப்பா வந்து ஃபஸ்ட்டு பர்த்டேக்கெலாம் வரமாட்டார், கூப்பிட்டா வந்து சண்டை போடுவார் அப்படின்னு சொன்னங்காட்டி நான் பர்த்டே கூப்பிடவே இல்லை, எங்கள் அப்பாவை கூப்பிடவே இல்லை. கூப்பிடாம நானே எங்கள் அம்மா தம்பி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு பர்த்டே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் அப்பா அங்கேருந்து கால் பண்ணுறாரு, சரி நீ பண்ணிட்டா எல்லாம் ஓகே, என்னையா கூப்பிடலான்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் நீங்கள் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து என்ன அவாய்ட் பண்ணுறீங்களா? நீ வந்து தப்பு பண்ணிட்ட, நான் உன்னை வந்து இந்த மாதிரி ஒரு வருஷம் நீ வெளியே கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு வெளியே விட்டுட்டேன். நீ உடனே வந்து ஏற்றுக்கிட்டா நம்ம எல்லாம் என்ன நினைப்பாங்க? நீ ஒரு வருஷம் நீ வெளியே இருந்தால் தான் வாழ்க்கையோட பத்திரம் என்னன்னு தெரியும். அப்போ தான் உனக்கு நீ கரெக்டாக வந்து அடுத்தடுத்து முன்னேறுவ. அதனால தான் உன்னை ஏற்றுக்கல. அதையே நம்ம ரெகுலராக பண்ணவும் முடியாது. அதனால தான் நமக்கு அப்பானா அவ்வளோ ஒரு ஈடுபாடுச்சு. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, இப்போ இங்கே 2020 குவைத்து வந்துச்சு. அப்போ வந்து கோவிட் வந்தது இல்லைங்களா? ஓகே, கோவிட் வந்தபோது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கோவிடு. எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் தம்பிக்கு, என் ஒய்ஃபுக்கு, என் அப்பாவுக்கு, எல்லாருக்குமே. அந்த டைமில் எங்கள் அப்பா தான் ஓரளவுக்கு நல்ல ஒரு எங்கள் அப்பா வந்து கராத்தா மாஸ்டர். தினைக்கும் பார்க்கறது அப்படி இருக்காங்க, பயங்கர கராத்தா மாஸ்டர். அவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பார். ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துறோம் நாங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அவருக்கு வந்து அவர் க்யூர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா பிளாக் ஃபங்கஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து இங்கேருந்து என்னால் போக முடியாது. இங்கே 2021 நான் இங்கே இருக்கேன். நான் என்னால் போகவும் முடியல. அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வந்து ரொம்ப கோமா ஸ்டேஜ் போயிட்டாரு, நீங்கள் நம்மளை வந்து அவருக்கு வந்து ஒரு பிளாக் ஃபங்க்ஸ் வந்தால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கண்ணை நம்ம எடுத்துடணும் இல்லையா, இப்போ கண்ணுக்கு தான் அஃபெக்ட் ஆகும். அந்த கண்ணையே எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 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 கண்ணையை நாங்கள் எடுத்துட்டோம். நான் அந்த கண்ணை எடுத்துட்டா அவர் வந்து பொழைச்சிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம கண்ணை எடுத்தாலும் பொழைச்சப்போன்னு சொல்லிட்டு நான் ஆப்ரேஷன் மட்டுமே எனக்கு வீடியோ கால் பண்ணுறாரு. வீடியோ கால் பண்ணிவிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயந்துக்காத, நான் போயிட்டு வந்துடுவேன், ஒரு கண்ணு தானே பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வந்துமே என்கிட்ட பேசுகிறாரு வீடியோ காலில். அது ஒரு 2 நாள் கழிச்சு கியூஆர்டி பேசிகிட்டு இருந்தார். ஆனால் சடனாக வந்து அவருக்கு வந்து இது அட்டாக் ஆகிடுச்சு, ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஒரு 2 நாள் நல்லா ஃப்ரீயாக இருந்தார், ஸ்ட்ரோக் அட்டாக் ஆகிடுச்சு. ஸ்ட்ரோக் அட்டாக் ஆனோடனே நம்ம எதுவுமே பண்ண முடியல எங்களால். அவங்க வந்து நான் அப்பயுமே கிட்டத்தட்ட அப்பயே ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணேன் இங்கேருந்து. அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வந்து இதை எடுத்துடலாம், நம்ம ஆக்சிஜன் வந்து எடுத்துடலாம், நம்ம நீ வரதா இருந்தால் நம்ம வச்சுக்கலாம், நம்ம உன்னால் வர முடியல அப்படின்னா வந்து நீ வர வரைக்கும் வேணால் உயிரோடு இருக்க மாதிரி வச்சுக்கலாம், நீ இல்லைன்னா வந்து இதை எடுத்துடலான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை கண்டிப்பாக காப்பாற்றிடலாம், எப்படியும் அவரை காப்பாற்றிடலாம், அவரை கண்டிப்பாக காப்பாற்றிடலாம், நீங்கள் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். எங்கள் தம்பி எங்கள் எல்லாருமே வந்து இல்லை ஒன்றும் நான் பண்ண முடியாது, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் நம்ம ஒன்றும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. நம்ம என்னால் அங்கே போகவே முடியல. அந்த இதுக்கு நான் இங்கே தான் இருந்தேன். நம்ம அந்த டைமில் நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே பயங்கர சப்போர்ட்டாக இருந்தாங்க. எங்கள் ஃபவாஸில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே அந்த டைமில் ரொம்ப எனக்கு உறுதுணையாக இருந்தது. எங்கள் ஃபவாஸில் இருக்க எங்கள் கூட ஒர்க் பண்ண நண்பர்கள் தான் எல்லாருமே. அதுதான் ஜி. இப்போ நம்பானா இப்போ நமக்கு என்னென்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எல்லாருக்கும் நம்ம வந்து சொத்து என்னென்னு நினச்சிட்டு இருக்கோன்னா, அப்பா சேர்த்து வைக்கிற பணம், அப்பா சேர்த்து வைக்கிற வீடு, நிலம், நகை, நட்டு தான் சொத்து நினச்சிட்ருக்கோம். அப்படிலாம் இல்லை நண்பர்களே. உண்மையான சொத்து என்ன தெரியுமா? யாருக்கெல்லாம் அம்மா அப்பா அதிக நாள் உயிரோடு இருக்காங்களோ அதுதான் உண்மையான சொத்து. கோடீஸ்வரங்கன்னா அம்பானி அதானிலாம் கிடையாது. யாரெல்லாம் அப்பா அம்மா பேரன் பேத்தி கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி எடுக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்காங்களோ அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவங்க தான் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அப்பாவோட என்ன சுற்றி இருக்குது? கரெக்டாக இல்லைங்களா? ஃபஸ்ட்டு என் பேர் தயாராக தான் வச்சுருந்துச்சு. என் பேருக்கு பண்ணாலும் எங்கள் அப்பா பேர் வந்து ஆட் பண்ணோம். நான் எப்போ வந்து தயார் மகேந்திரனா
என் பேரை நான் மாற்றிட்டு வச்சுக்கோங்களேன், அப்போ இருந்தால் நமக்கு எனக்கு வந்து ஒரு முன்னேற்ற பாதைன்னு வச்சுக்கோங்க. முன்னேற்ற பாதை நமக்கு வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ மகேந்திரங்கிற யாரை பேரை பார்த்தா வச்சுக்கோங்களேன், எனக்கு அவ்வளோ ஒரு மரியாதை. ஒரு கதை சொல்லட்டுங்களா? எப்படின்னா, ஒரு 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 பெரியவர் இருக்கார். அவர் வயசில் வந்து ஒரு 60 வயசு பெரியவர். அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர், பெரிய கம்பெனியெல்லாம் வச்சுருக்காரு. ஆனால் அவர் யாரை பார்த்தாலும் வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி உரிமையாக தான் கூப்பிட்டுருப்பார். ஒருத்தர் வந்து சரவணன் ஒருத்தர் வராரு. அவரை பாட்டாம அவரை மட்டும் பார்த்து மரியாதை கொடுத்து பேசுகிறாரு. மரியாதை கொடுத்து வாங்க எந்திரிச்சு வந்து பேசுகிறாரு. பக்கத்தில் வைக்கலாம் சொல்கிறாங்க, ஏங்க உங்கள் வயசு ரொம்ப சின்னவராக இருக்கீங்க, எதுக்காரு நீங்கள் யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டீங்க, அவருக்கு மட்டும் மரியாதை கொடுக்கல என்னங்கன்னு கேட்கும்போது, இல்லை அவர் பேர் சரவணன், எங்கள் அப்பாவோட பேர் சரவணன், எங்கள் அப்பாவோட பேர் யார் வச்சுருந்தாலும் அவருக்கு எப்பயுமே எனக்கு மரியாதை கண்டிப்பாக இருக்கும். எங்கள் அப்பா கூட இல்லைனாலும் அவரோட பேரை கேட்டால் அவரே கூட இருக்க மாதிரி ஒரு மன தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும். அதனால தான் நானுமே வந்து எங்கனே இப்போ இதுலேயே தயாரான் இருக்கு. நான் அவர்கிட்ட சொன்னேன், தயாரான் மகேந்திரன் போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வந்து எப்பயுமே தயாரான் மகேந்திரன் தான் எனக்கு பெருமை. எனக்கு அது ஒரு நம்பிக்கை எப்பயுமே கண்டிப்பாக இருந்துச்சு. இப்போ எந்த ஒரு அப்பாவுக்கும் கடைசி ஆசை என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எப்பயுமே கடைசி வரைக்கும் நம்ம அப்பா அம்மா நல்லபடியாக பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போகிறது எல்லாருமே கண்டிப்பாக அதுதான் நம்மளோட கடமை. ஓகே, என் இனிய நண்பர்களே, கடவுளை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை, கடவுளை யாரும் இதுவரைக்கும் தொட்டதில்லை. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். கடவுள் நீங்கள் தொட்டு பார்க்க ஆசைப்பட்டால் உங்கள் பக்கத்தில் இருக்கும், உங்கள் வீட்டில் இருக்கும் உங்கள் அப்பாவின் கைகளை தொட்டு பாருங்கள். அவர்தான் கடவுள். கடவுள் அப்படிதான் இருப்பார். அனைவருக்கும் நன்றி. அப்புறம் ஒரே ஒரு விஷயம், இப்போ நம்ம இங்கெல்லாம் இருக்கோம், நம்ம குழந்தைங்கள்லாம் ஊரில் இருக்காங்க. அவங்களுக்கு எது கேட்டால் நம்ம ஐஃபோன் வேணுமோ ஐஃபோன் நம்ம வாங்கி கொடுத்துறோம். அவங்களுக்கு விலை வந்து ட்ரெஸ்ஸு கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுக்குறோம். நம்ம பசங்க பைக்கு கேட்டாலும் வாங்கி கொடுக்குறோம். ஆனால் நம்ம குழந்தைங்க வந்து பக்கத்து குழந்தைங்க நம்ம குழந்தைங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, உனக்கு வேணுங்கிறது எல்லாமே கிடைக்கிது, உனக்கு உங்கள் அப்பா வந்து ட்ரெஸ்ஸு வாங்கி கேட்ட ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறாரு, கேட்ட நகை எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாரு. ஆனால் நம்ம குழந்தைங்க வந்து அந்த குழந்தைங்கள பார்த்து நீ தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, ஏன்னா வந்து எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்கிது, நல்ல நான் எங்கள் அப்பா பைக் கேட்டால் வாங்கி கொடுக்குறேன், அது வந்து எனக்கு ஒரு 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் அதை நான் போட்டுட்டு முடிச்சுட்டா அதோட சந்தோஷம் எனக்கு முடிஞ்சிடும். ஆனால் நீ வந்து உங்கள் அப்பா இருக்கார், உன்னை வந்து டெய்லியும் நீ காலையில் ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் விடுறது உங்கள் அப்பா இருக்கார், ஸ்கூல்லேருந்து நீ விடுறது உங்கள் அப்பா இருக்கார், வாரம் ஒரு நாள் உன்னை வெளியே கூப்பிட்டு போகிறது உங்கள் அப்பா இருக்கார், நீ தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, எனக்கு இதெல்லாம் பெருசு கிடையாது, உங்கள் அப்பா இருக்கிறது நீ தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி நம்ம குழந்தைங்க சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம சீக்கிரம் இங்கே நம்மளால் முடிச்சுட்டு சம்பாதிச்சுட்டு நம்ம குழந்தைங்கள போயிட்டு நம்ம கூட இருந்து நம்ம சந்தோஷமாக நம்ம லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக நம்ம முயற்சி பண்ணுவோம். அப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ்னால் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு, கண்டிப்பாக என் ஒய்ஃப் பேர் செல்வி, அவங்களுக்கே கண்டிப்பாக மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கேன் நான். ஏன்னா அவங்க இந்தளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்தளவுக்கு நம்ம ஓரளவுக்கு நம்ம என்ன கொடுத்தாலும் வாங்கிட்டு நம்மளை இது பண்ணுறதுக்கு அவங்க தான். அப்புறம் என்னோடய தம்பி வந்து சப்போர்ட் இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக இந்தளவுக்கு நம்ம ஊரில் வந்து எங்கள் தம்பி சப்போர்ட் இல்லைன்னா நம்ம வந்து ஊரில் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. எந்த பொருளும் அவர் பார்த்துக்கிறாரு. எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா தான் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டு. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் நிறையா காசும் சரி
பொருளும் சரி அவங்க தான் வந்து எடுத்து கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ வரைக்கும் மாரல் சப்போர்ட்டு எல்லாமே எங்கள் அம்மா தான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி பிரதர், எல்லாம் வந்தது ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே அவங்கவுங்க அப்பா தான் ரோல் மாடல், த பெஸ்ட் ஹீரோ, ஃபஸ்ட்டு ஹீரோ. எல்லாமே எல்லாருக்கும் அவங்கவுங்க அப்பா தானே. ஆமாம் தானே? அப்பா அம்மா இருக்கிறவரெல்லாம் தான் அவங்கள பார்க்க முடியும். ஆனால் போயிட்டு பிறகு யாராவது பார்க்க முடியுமா? நினச்சி திரும்பி பார்த்து வருத்தப்பட்டாலும் திரும்பி பார்க்க முடியாது. அதனால் எல்லாருக்குமே அவங்கவுங்க அப்பா அம்மா எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு தயா பிரதர் அவ்வளோ அற்புதமாக நமக்கு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணார். நம்ம இருக்கிற வரலும் நம்ம அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டா நம்ம நல்லா இருப்போம். என் டேடி அப்பப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார், டேடி நீங்கள் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஏன் டேடி இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்கன்னு. என் டேடி, எங்கள் அம்மா அப்பா என் கூட இருக்காங்கம்மா, அவங்க இருக்கிற வரலாம் என் வீட்டில் எப்போவுமே ஹாப்பினஸும் பிளஸ்ஸிங்ஸும் இருக்குன்னு சொல்லுவார். ஸோ எல்லோரும் இவ்வளோ நாள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது, இதுக்கப்புறமாவது அவங்கவுங்க அம்மா அப்பாவோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு எல்லோரும் ஒரு ஹாப்பியான பிளஸ்ஸிங்கான லைஃபு எல்லாருக்கும் அமையும்னு வாழ்த்துறேன். அடுத்ததாக செயலாளர் திரு மோகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குவைத் தலைமை கழகம் சார்பாக திரு மதிப்புக்குரிய திரு மகேந்திரன் அவர்களின், அதாவது கழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் எனது அருமை சகோதரர் நண்பருமாகிய திரு எம் தயாளன் அவர்களின் தந்தை பிறந்தநாள் விழாவை நாம் அனைவரும் கொண்டாட இங்கு கூடிக்கொண்டிருக்கிறோம். மற்றும் புதிய உறுப்பினர் விழா, சிறப்பு விருந்தினர்கள் இருப்பதால் அதை கட்சி சார்பாக இது நடந்து முடிந்த பிறகு நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடுவோம். தற்பொழுது அவருடைய பிறந்தநாள் விழாவை நாம் முதலில் கொண்டாடுவோம். இங்கு மாநில அவைத்தலைவர் அண்ணன் சி ஜேக்கப்பர் அவர்களே, இணைச் செயலாளர் அண்ணன் கே ஏ முத்துராமன் அவர்களே, பொருளாளர் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, துணை செயலாளர் எம் சி முனியன் அவர்களே, துணை செயலாளர் ஆர் ஜாபர் அலி அவர்களே, இங்கு இந்த சிறப்பு மிக்க விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் எங்களது பாசத்திற்கும் மதிப்பிற்கும் எப்பொழுதும் எங்கள் அன்பையும் எங்களது பண்பையும் விட்டு கொடுக்காமல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் இருக்கிறேன், நான் இருக்கும் வரை இந்த கழகத்தை நானும் என்னால் முடிந்த அளவுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கும் கொடுங்கரை ஏ முகமது அலி அவர்களை நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம், வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் அவர் போல் எங்களுக்கு இதுவரை உதவியது இல்லை, எப்பொழுதும் உதவி கொண்டே இருப்பார். அந்த நல்ல உள்ளத்தை நல்ல மாதிரி வாழ வேண்டும். இன்னும் பல கம்பெனிகள் அவர் தொடங்க வேண்டும், அதில் நாங்களும் சேர்ந்து பயன்பெற வேண்டும், இல்லாதவர்களும் பயன்பெற வேண்டும் என்று இறைவனிடம் துவா செய்கிறேன். மேலும் அல் கலீஜா டிரான்ஸ்போர்ட் கம்பெனி உரிமையாளர் திரு சிவபிரகாசம் அவர்களையும், எங்கள் தலைமை செயற்குழு உறுப்பினர் கேஓசி பொறியாளர் திரு சீனிவாசன் அவர்களையும், புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் கழக வர்த்தக அணி செயலாளர் திரு ஆர் ரவிசங்கர் அவர்களையும், ஜல்லிக்கட்டு ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் திரு ராமநாதன் அவர்களும், மற்றும் இன்னும் ஒரு நபரை நாம் சிறப்பாக கூற வேண்டும் என்றால், இந்த கோயிலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி எப்பொழுதும் உதவி கொண்டிருக்கும் உதவுநர்கள் அப்துல் மஜீத் அவர்களையும், அந்த உதவுநர்கள் அனைத்து நண்பர்களுக்கும் வருக என வரவேற்கிறோம். மேலும் கழகத்தின் மகளிர் அணி செயலாளர், அது போர்படை தளபதி தெரியும், பிரச்சார பீரங்கி மற்றும் தலைவர் இந்திராணி, அந்த அணியை சார்ந்தவர்களையும், கழகத்தின் வரவேற்புரை ஏற்றிருக்கும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும்
இன்ஜினியர் என் ரமேஷ் அவர்களையும் மற்றும் முன்னிலை ஏற்க இருக்கும் பி சம்சுதீன் கழக சிறுபான்மையினை செயலாளர் அவர்களையும் எம் முகமது அலி ஜின்னா எம்ஜிஆர் மன்ற செயலாளர் எம்ஜிஆர் இளைஞரணி மன்ற செயலாளர்களையும் எஸ் நடேசன் மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஏஎல் அஸ்லாம் மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் கே நெல்சன் மாணவர் அணி செயலாளர் வி செந்தில் அம்மா பேரவை தலைவர் என் ராமகிருஷ்ணன் மாநில ஐடி விங்ஸ் தலைவர் செயலாளர் ஆர் ரவிச்சந்திரன் எம்ஜிஆர் மன்ற தலைவர் வி தர்மராஜ் எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி துணை செயலாளர் திரு கங்கை கோபால் அம்மா பேரவை செயலாளர் திரு அரவிந்த் குமார் மாநில எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி தலைவர் என் ராஜா கழக மாநில அணி தலைவர் இந்திராணி மாநில அணி மகளிர் அணி தலைவர் ஜே நியாஸ் அகமது மாநில அம்மா பேரவை துணைத் தலைவர் கே மகாதேவன் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் எஸ் ஹருண் மாநில எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி இணை செயலாளர் ஏ மணிகண்டன் இன்ஜினியர் மாநில மாணவர் அணி இணை செயலாளர் ஆர் ஸ்ரீதர் மாநில மாணவர் அணி பொருளாளர் மற்றும் தயாளன் அவருக்கு கழகத்தில் புதிதாக சேர்ந்தால் சிறிது காலம்தான் ஆகிறது. அவருடைய எழுச்சியும் அவருடைய சிறப்பும் அவருடைய உழைப்பும் பார்த்து குவைத் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு மாநில பொதுக்குழு உறுப்பினர் என்ற பதவியை வழங்கியுள்ளது என்பதை நாங்கள் பெருமையோடு பறைசாற்றிக் கொள்கிறோம். மற்றும் எங்களுடைய எப்பொழுதும் வயதிலே மூத்தவராக இருந்தாலும் இளைஞர் போல நாங்கள் எங்கு கூப்பிட்டாலும் எப்பொழுதும் ஓடோடி வந்து எங்களோட துணை நின்று, அதாவது அன்பளிப்பை அன்பி முதல் நாளாக கொடுத்து எனக்கு இவ்வளவு வயதானாலும் நான் உங்களோடு இளைஞனாக பயணிப்பேன் என்று எங்கள் கழகத்திற்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் திரு அண்ணன் கே எம் முத்துராமலிங்க அவரை நான் ஸ்பெஷலாக வரவேற்ற வண்ணம். ஏனென்றால் ஒரு சிறுபிள்ளை கூட அந்த மாதிரி உழைக்க மாட்டார்கள். எங்கள் கழகத்திற்கு அந்த மாதிரி ஒரு உழைப்பாளி. அவரை பார்த்து நாங்களாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரையும் வருகிறவர் என வரவேற்கிறோம். அதாவது இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், திரு அன்புக்குரிய தயாரின் தந்தை மகேந்திரன் அவர்களுக்கு பிறந்தநாள் விழா மற்றும் அவருடைய உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய அப்பாவின் பெயரை, அவர் அப்பாவின் பெருமையை அழகாக நம்மளோடு பகிர்ந்து கொண்டார். அவருடைய பெருமை அவர் சொல்லிதான் நம்மளுக்கு இப்பொழுது தெரிகிறது. அவர் எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை விட்டுக் கொடுக்காமல் ஒப்பேற்றி முன்னேறி இருக்கிறார். அதே போலதான் நாம் அனைவருடைய குடும்பங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு திருக்குறளை சொல்லி நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னவென்றால் போன்று எனும் சொல். அதாவது ஒரு தந்தைக்கு மகன், அதாவது தந்தையால் மகனுக்கு எப்பொழுதும் பேரு புகழும் ஏற்படும். ஆனால் ஒரு மகனால் தந்தைக்கு பேரு புகழ ஏற்படும் என்பதை இன்று இங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த விழாவே ஒரு சாட்சியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தன்னுடைய தந்தையின் அவர் பெருமையை பேசக்குள்ள அவரோட பேச முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நெகிழி இருக்குது. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு குடும்பத்திலையும். அது மாதிரி நம்மளுடைய தந்தைக்கு நாம என்ன செய்யணுமோ, தாய்க்கு என்ன செய்யணுமோ, அதாவது வெளிநாட்டில் இருக்கிற நானும் அதை பாதிக்கப்பட்டவன் தான். எங்கள் அப்பாவுடைய இறப்புக்கு நான் இல்லை, என்னுடைய தம்பி தான் இருந்தார். ஆனால் நான் அந்த வீடியோ காலில் பார்த்துக்கிட்டு அழுகுறேன். ஆனால் என்கிட்ட அவர் அவ்வளோ ஃப்ரெண்டாக இருப்பார், உட்காந்து பேசுவார். என்னப்பா பைக்கில் போல சொல்லுவார், அரசியலில் பேசுவார். ஆனால் படிக்காதவர். அந்த மாதிரி ஒவ்வொருவரும் தன்னுடைய தந்தைகிட்ட நேரத்தை செலவிடுங்க கொஞ்சம், தயவு செய்து. தாயை பாருங்க, எத்தனையோ இன்னைக்கு அனாதைகள் நடந்துகிட்டு இருக்குது, எத்தனையோ உதவி நிறைய ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் இல்லைன்னா நம்மளுடைய தனிமழுக்க ஒழுக்கம் அவசியம் வேணும். நாம் அவர்களை நல்லா வைத்திருக்கிறதா இங்க வந்திருக்கோம், நம் குடும்பத்தை நல்லா வைத்திருக்கிறதா வந்திருக்கோம். அதனால நீங்க எல்லோரும் அவருக்கு
கவனியுங்கள். மேலும் கட்சி சார்ந்த விஷயங்களை நான் பிறகு பேசிக் கொள்கிறேன். இப்பொழுது என்னுடைய விடையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வருகை புரிந்திருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நமது அருமை தம்பி தயானந்த் மகேந்திரன் அவர்களது தந்தையாரின் பிறந்த நாளுக்கு சிறப்பு சேர்க்க வந்திருக்கிறீர்கள். நமது சிறப்பு விருந்தினர்கள் முகமது அவர்கள் மற்றும் சிவபிரகாசம், உழைக்கும் கரங்கள் அப்துல் மஜீத் மற்றும் ராமநாதன் மற்றும் ரவிசங்கர் அவர்கள் அனைவரையும் வரவேற்றவனாக இங்கே இந்த விழா சிறப்பாக நடைபெற மகளிர் அணி சிறப்பாக செயல்பட்டார்கள். எங்களது மகளிர் அணியும் சிறப்பாக செயல்பட்டார்கள். மற்றும் எங்களது உடன்பிறப்புகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உடன்பிறப்புகள் சிறப்பாக வருகை புரிந்து விழாவினை சிறப்பித்துக் கொடுக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாக வருக வருக என வரவேற்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் அல் கலிஞ்சா அமைப்பின் மேலாளர் மற்றும் இந்த கம்பெனியின் துணை பார்ட்னராக விளங்கக்கூடிய நமது தொழிலதிபர் மற்றும் முனைவர் சிவபிரகாசம் அவர்களை மேடைக்கு வந்து அமருமாறு உங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம கழகத்தின் பொருளாளர் நமது அண்ணன் கோபால் அவர்களை சிறிய உரையாற்ற அழைக்கின்றேன். சிறிய உரை அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் குவைத்தில் பொறியாளர் தயாளனுடைய அவருடைய தகப்பனார் சி மகேந்திரனுடைய பிறந்த நாளை மிகவும் சீரும் சிறப்புமாக அரங்கம் நிறங்க நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதற்கு எங்களுக்கு சிறப்புரையாற்ற சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் எங்கள் பாசத்திற்கும் அன்பிற்கும் என்றென்றும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் எங்களுடைய மதிப்பிற்குரிய அண்ணன் கொடுந்துறை முகமது அலி அவர்களே மற்றும் டாக்டர் பி சிவபிரகாசம் அவர்களே மற்றும் பொறியாளர் சீனிவாசன் அவர்களே மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் ஆர் ரவிசங்கர் பொறியாளர் அவர்களே மற்றும் பொறியாளர் ராமநாதன் அவர்களே, எங்களுக்கு என்றென்றும் எங்களோட பக்கத்துறையாக இருந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றால் போல் உதவுங்கரர்கள் என்ற ஒரு பெயரோடு கோயத்தில் வளம் கொண்டு வந்து கொண்டிருக்கும் எங்களுடைய இளைய பட்டாளத்தினுடைய தளபதி எங்களுடைய அப்துல் மஜீத் அவர்களே மற்றும் இங்கே எங்களுடைய கழகத்தினுடைய தலைமையை பொறுப்பேற்று தாயகத்தில் இருக்கும் மாநில தலைவர் ஜி ஷேக்பாக் அக்பர் அவர்களே, எங்களுடைய கழகத்தினுடைய பாசத்திற்குரிய வீரமிக்க மாநில செயலாளர் கே மோகனன் அவர்களே, எங்களுடைய கழகத்தில் இன்று எங்களோடு எங்களை அழைத்து சென்று கொண்டிருக்கும் பெரியவர், முன்னவர், மூத்தவர் என்ற பெயருக்கு அடையாளத்தை உள்ள எங்களுடைய இணைச் செயலாளர் கே ஏ முத்துராமன் அவர்களே மற்றும் எங்களுடைய தலைமை கழகத்தினுடைய சிறுபான்மை கழக மாநில செயலாளர் என்னுடைய அருமை பாசத்திற்குரிய பி சம்சுதீன் அவர்களே மற்றும் துணை செயலாளர் எனது நண்பர் MC முனியன் அவர்களே மற்றும் தாயகத்தில் இருக்கும் எங்களுடைய நண்பர் ஆர் ஜாஃபர் அலி துணை செயலாளர் அவர்களே மற்றும் மகளிரைச் சேர்ந்த உங்களுக்கு அனைவருக்கும் அறிவும் ஆகிய ஈடி மின்னல் அனைவரும் இப்போது பார்த்திருப்பீர்கள். வாழ்த்துறையை மிக சிறப்பாக ஆற்றி அமர்ந்திருக்கும் என சகோதரி தீபா என்கின்ற ஏமான் அவர்களே, இவர்களோடு எங்களுடைய கட்சியை சேர்ந்த முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் அனைத்து கழகத்துடைய பொறுப்பாளர்களே, பொறியாளர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, எங்களுடைய புதிதாக இணைந்து எங்களோடு வீரமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொறியாளர் இன்ஜினியர் அவர்களே
உங்களுடைய இந்த விழாவை சீரும் சிறப்பமாக அமைத்ததற்கு எங்களுடைய தலைமை கழகத்தின் சார்பாக நன்றியினையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இந்த விழாவிற்கு சிறப்பாக நமது தயாளன் அவர்கள் அவருடைய தந்தையுடைய கதையை மிக சுருக்கமாக கூறினார். அது கூறும் பொழுது அவருக்கு சில நேரங்களில் சில தடுக்கங்கள் ஏற்பட்டது. காரணம், இது அவருக்கு முதல் மேடை. அவருடைய தந்தையுடைய பெருமை அவர் சொல்ல தேவையில்லை. எக்ஸ் நகர அம்மா பேரவை செயலாளர், எக்ஸ் அதாவது முன்னாள் ஒன்றிய பொருளாளர், முன்னாள் கூட்டுறவு வங்கி தலைவர். இந்த 3 பட்டங்களை வாங்கியிருக்காருன்னா உங்களுக்கு தெரியாதில்ல. நம்மளாம் அந்த கோயத்தில் வந்து இணைஞ்சிருக்கிறோம். ஊரில் ஒரு இது கட்சியில் ஒரு பொறுப்பில் நம்ம இருக்கிறோன்னா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ உழைக்கணும். அங்கே இருக்கிற அத்தனை மக்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு பொறுப்பில் வரணும்னா அவ்வளோ கஷ்டம் இருக்குது. இங்கே உங்களுடைய செயலை பார்த்து தலைவர் செயலாளர் சீக்கிரம் கொடுத்துடலாம். ஆனால் அங்கே அப்படி கொடுக்க முடியாது. ஒரு நகரத்திலேயோ ஒரு ஒன்றியத்திலேயோ ஒரு பொறுப்பு வாங்கிறது பெரிய கஷ்டம். அந்த மாதிரி ஒரு கட்சியில் இருந்து தான் மட்டும் இல்லாமல் தன்னுடைய புதல்வர்கள் இருவரையும் இணைத்து இப்போது வீரநடைப்பட்டு கொண்டிருக்கிறார் நம்மளுடைய தயாளன் தம்பி. அவர்கள் தாயகத்தில் மாணவர் செயலராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த குடும்பமே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்திற்கு அர்ப்பணித்ததற்கு எங்களுடைய கோயில் சார்பாக நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அமைதியாக வந்து எங்களுடைய அண்ணாவுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்தையும் கூறி இந்த வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நம்மளுடைய கழகத்தின் பொருளாளர் கோபால் அவர்கள் சிறிய உரையாற்றினார். அவருக்காக நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறிய கரகோஷம் செய்யணும். யாரும் கை தர மாட்டீங்க, எங்கே போன பார்த்துட்டீங்க. எல்லாரும் கொஞ்சம் பேசுறத கேளுங்க, கொஞ்சம் ஜாலியாக கலகலப்பாக பேசுங்க. வந்துட்டு எல்லாம் கழகத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கலகலப்பாக பேசினா தான் அந்த அரங்கம் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும். ஓகே, அடுத்த நிகழ்ச்சியாக இங்கே வந்திருக்கும் சிறப்பு விருந்தினராக இருக்கும் அலிபாய் அவர்களை கௌரவிக்குமாறு இந்த விழா நாயகன் தயாளன் அவர்களை இந்த மேடைக்கு அழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். காலில் விழுந்து போச்சு கீழே. அடுத்ததாக மரியாதை செய்ய நமது நண்பர் மற்றும் எதுக்கேற்றாலும் உதவி செய்யும் உதவிங்கரங்களின் பொறுப்பாளர் அப்துல் மஜீத் அவர்களுக்கு மரியாதை செய்ய அழைக்கின்றோம். அடுத்ததாக ஜல்லிக்கட்டு ரெஸ்டாரண்டின் உரிமையாளர் மற்றும் பொறியாளர் இன்ஜினியர் ராமநாதன் அவர்களுக்கு மரியாதை செய்ய அழைக்கின்றோம். அடுத்ததாக நமது பொறியாளர் இன்ஜினியர் ரவிசங்கர் மற்றும் தயாளனின் உற்ற நண்பரை மேடைக்கு வருமாறு மரியாதை செய்ய வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. ஓகேவா? சரி, அடுத்தபடியாக தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் சீனிவாசன் அவர்களை மரியாதை செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறோம். கொடுங்கப்பா.
நன்றி நன்றி. அடுத்ததாக நமது கழகத்தின் இணைத்தாளர் முத்துராமன் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு அழைக்கின்றேன். அடுத்ததாக நமது கழகத்தின் போர்வால் குவைத் மண்டலத்தின் குவைத் மாநில செயலாளர் அண்ணன் மோகன் அவர்களுக்கு மரியாதை செய்ய அழைக்கின்றேன். நான் இப்போ செயலாளரை கூப்பிடலாம், ஃபர்ஸ்ட் இணை செயலாளரை கூட்டணும்னு நினைக்க வேண்டாம். வயதின் மூட்டின் காரணமாக அவரை நான் முதலில் அழைத்தேன். அதனால் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். ஏனென்றால் என்றுமே நம்மளுக்கு அரும்பாடாக உயர்த்து கொண்டிருக்கும் நமது கழகத்தின் செயலாளர் அவர்களுக்கு எப்பயுமே முதல்ல தான் கூப்பிடணும் புரோட்டோகால் பிரகாரம். ஆனால் ஒரு மூத்தவர் என்றதுனால அவரை முதல்ல கூட்டுறதுனால எல்லாரும் என்னப்பா பின்னாடி போய் பேச போறீங்க, நம்ம புரோட்டோகால் இருந்தாலும் வயதுக்காக அவரை முதலில் அழைத்தேன். தவறாக நினைக்க வேண்டாம். அவருக்கு ஏன்பா பூங்கொத்து கொடுக்கல செயலாளருக்கு? அடுத்ததாக நமது கழகத்தின் பொருளாளர் அவருக்கு மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சீக்கிரம் செய்யப்பா, டைம் ஆகுது, சாப்பாடு டைம் ஆகுது, இன்னும் பேச வேண்டியது இருக்கு. அடுத்ததாக நம்ம கழகத்தின் பொருளாளர் அவருக்கு மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக நமது துணை செயலாளர் முனியன் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதெல்லாம் முடியலாம், அப்புறம் நல்லா சாப்பாடு போடுவோம். முனியன் சீக்கிரம் வாங்க. மணி இல்லாத காரணத்தால் குயிக்காக முடிக்கவும். எல்லாரும் சீக்கிரம் ஒரு பூங்கொத்தை கொடுப்பா அவருக்கு. அடுத்தாக நமது இயக்கத்தின் மகளிர் அணி செயலாளர் ரமேஷ் தீபா மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் ரமேஷ் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. அடுத்தபடியாக நமது பொதுக்குழு உறுப்பினர் ரமேஷ் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தாக நம்ம சிறுபான்மை இயக்கத்தின் செயலாளர் என்றும் எதிர்கென்றாலும் ஓடி ஓடி வந்து இந்த கழகத்துக்காக பாடுபடுவர் நமது பாசமிகு தம்பி சம்சுதீன் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு அழைக்கின்றேன். கொஞ்சம் சீக்கிரமாக செய்தால் நன்றாக இருக்கும். தயாளன் அவர்களே கொஞ்சம் சீக்கிரமாக செய்ய வேண்டும். பூமத்தை கொடுப்பா சீக்கிரமா. ஏம்பா பூமத்தை எங்கப்பா? யாராவது இந்த நம்ம கழகத்துக்கு சொந்தங்கள் கொஞ்சம் கூட மாடு வந்து எடுத்து வேலை செய்யுங்கப்பா. எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறீங்க, கொஞ்சமாவது கூட மாடு இருக்கும்பா. அடுத்தபடியாக எங்கள் கழகத்தில் புதிதாக இணைய உள்ள எங்கள் மகளிர் அணி 3-4 நபர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் கூட்டாக ஒன்றாக சேர்ந்து பூங்கொத்து கொடுத்து மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அவங்க பேர் தெரியலமா, மன்னிச்சுங்க. எலிபசத் ராஜா அடுத்த 2 நபர்களே கொஞ்சம் மேடைக்கு வருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மகளிர் அணி கொஞ்சம் மேடைக்கு வாங்க. நம்ம தீபா மற்றும் இந்திராணி அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். தாரன் அவர்களை நீங்களும் கூட இருக்கிறால் பூங்கொத்து கொடுங்கள். மகளிர் அணி செயலாளர் தீபா அவர்களை பூங்கொத்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சால்வ கையில கொடுங்க. கட்சி துண்டு அடுத்த ஸ்டெப் பார்த்துக்கலாம். கழுத்துல போட்டு ஒரு மரியாதை நிமிஷமா குரூப் போட்டோ எடுத்துக்கலான்றாங்க.
இல்லை அவங்க விருப்பப்படுறாங்க சார் போட்டுங்க இருந்தாங்க சரி 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 சார் மரியாதை பண்ணுங்க நீங்கள் கொஞ்சம் போடுங்க இல்லைப்பா சரிப்பா பூமத்தை கொடுப்பா ஒருத்தராக கொஞ்சம் சீக்கிரமாக முடிங்க டைம் இல்லை காரணத்தால் இன்னும் அடுத்து சிறப்பு விருந்தினர்கள் பேச இருப்ப காரணத்தால் கொஞ்சம் குயிக்காக எல்லாருக்கும் மொத்தமாக ஒரு பூமத்தை கொடுங்கம்மா மொத்தமாக ஒரே சால்வை கையில் கொடுத்துட்டு பூமத்தை கொடுங்க ரொம்ப தயாளன் ஒரு நிமிஷம் ஃபோட்டோக்கு கொஞ்சம் ஃபோட்டோ கொடுப்பா போஸ் கொடுப்பா தயாளன் அவர்களே ஏம்மா அந்த குட்டியம்மாவா இனியம்மா பண்ணிட்டு நீ வாம்மா ஸ்டேஜுக்கு நீ அவனை தனியாக விட்டாங்க வா ஸ்டேஜுக்கு வந்து நில்லு ஏம்மா நீயே நில்லுமா ஃபோட்டோக்கு போஸ் கொடுமா நல்லா ஏம்மா கொஞ்சம் முன்னாடி வந்து நில்லுமா ஃபோட்டோ மூஞ்சி தெரியல கொஞ்சம் முன்னாடி வா ஏம்மா எலிசபெத் தொகுப்பாளர் அவர்களை கொஞ்சம் முன்னாடி நிற்கவும் உங்கள் மூஞ்சி தெரியல ஆமாம் நீங்கள் கொஞ்சம் ஓரமாக நில்லுங்க நல்லா போஸ் கொடுங்க எங்கே போனாலுமே இந்த மகளிர் உண்டாவே ஜோடிக்கு வந்தாலும் லேட் ஆகும் மரியாதை கொடுத்தாலும் ஜேடி ஆகும் கிளம்புனாலும் லேட் ஆகும் மகளிர்னாவே ஒரு ஸ்லோவாக தான் இருக்கும் பொழுதுதான் உலகமே மகளிர் நீ உலகமே ஸ்லோவாக சுற்றும் போது மகளிரின் மட்டும் எப்படி ஸ்லோவாக இருக்க மாட்டாங்களா சரி இதெல்லாம் ஒரு விளக்காக எடுத்துக்கும் அடுத்த கட்டமாக நமது சிறப்பு அழைப்பாளர் தொழிலதிபர் ஜனாப் நமது அலிபாய் அவர்களை உரையாற்ற இங்கு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குவைத் மண்டலம் சார்பாக நமது எம் தயாளன் அவர்களின் தந்தை மகேந்திரன் அவர்களுடைய பிறந்தநாள் விழா மிகவும் எழுச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பிறந்தநாள் விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள சிவபிரகாசம் மேனேஜர் அல் கலீசியா அல் அரேபியா அந்த கம்பெனியின் மேலாளர் சிவபிரகாசம் அவர்களே மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர் பொறியாளர் சீனிவாசன் அவர்களே மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குவைத் மண்டலத்தின் போர்வாளாக திகழ்ந்து கொண்டிருக்கும் செயலாளர் மோகன் அவர்களே, இணை செயலாளர் பெரியவர் கே முத்துராமன் அவர்களே, இங்கு குவைத்தில் இல்லை என்றாலும் ஊரில் இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக குவைத் மண்டலத்தின் அவைத் தலைவர் அருமையனார் ஷேக் அக்பர் அவர்களே, குவைத் மண்டலத்தின் பொருளாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கே கோபாலகிருஷ்ணன் அவர்களே, துணை செயலாளர் MC முனியன் அவர்களே, ஜாபர் அலி அவர்களே மற்றும் கழக சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்பு சகோதரர் சம்சுதீன் அவர்களே, மாநில எம்ஜிஆர் மன்ற இளைஞர் செயலாளர் முகமது அலி ஜின்னா அவர்களே, மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நடேசன் அவர்களே, இணை செயலாளர் அஸ்லாம் அவர்களே, மாநில மாணவரி செயலாளர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நெல்சன் அவர்களே, மாநில அம்மா பேரவைத் தலைவர் அன்பு சகோதரர் செந்தில் அவர்களே மற்றும் மகளிர் அணி செயலாளர் தீபா அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளை சேர்ந்த சகோதரர்களே, வந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது தலைமையில் இயக்கிக் கொண்டிருக்கும் அலி டிரான்ஸ்போர்ட் மற்றும் அலி மேன்பர் லீடர் குரூப் ஆஃப் கமிட்டி சார்பாக வருவதை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சி என்பது பிறந்தநாள் நிகழ்ச்சி என்பது தன்னுடைய தந்தை மறைந்து விட்டாலும் அவர் நினைவாக அவருக்கு
ஒரு மகனாகிய தயாளன் அவர்கள் இன்று இப்படி ஒரு சிறப்பான பிறந்தநாள் விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையாகவே எல்லா தந்தைகளுக்கும் இப்படி ஒரு தங்கமானாக பிறக்க வேண்டும் என்று நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். தன்னுடைய தந்தை மறைந்திருந்தாலும் அவரை நினைவு கூறும் வகையில் இவர் தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்தது, தன்னுடைய அப்பாவால் என்ன இன்னல்கள் ஏற்பட்டது, என்ன நன்மைகள் ஏற்பட்டது, அவரை நான் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணினேன், இப்போ எந்த அளவுக்கு அவரை பற்றி ஃபீல் பண்ணி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உணர்ச்சி பூர்வமான நல்ல அருமையான ஒரு கதைகளை சொன்னார். அது கதை அல்ல, வரலாறு. ஆக இப்படி ஒரு தங்க மகனை பெற்றெடுத்த அந்த குடும்பத்தாருக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அவர் சொன்னதை போல இந்த உலகத்தில் நமக்கு பணம், காசு, பேரு, புகழ், சொத்து பற்றி எதுவுமே பெருசல்ல. நம்முடைய தந்தையும் தாயும் தான் நமக்கு விலை மதிக்க முடியாத சொத்து. ஆகையினால் அனைவர்களும் தன்னுடைய தந்தையையும் தாயையும் கண்ணியமாக அவர்களை கவனித்து அவர்களை பரிபாலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறித்த மண்டலத்திற்கு எப்பொழுதுமே நான் ஒரு செல்ல பிள்ளையாக தான் இருந்து கொண்டிருக்கிறேன். அது அவர்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த கோயிலில் எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கின்றது. அவர்களுக்கெல்லாம் செய்வதை விட இவர்களுக்கு நான் வந்து முன்னுதாரணமாக இருந்து நானே முன் வந்து ஒரு ஸ்பான்சராக இருந்து செயல்படுவதில்லை, அவர்களோடு கூட இருந்து அவர்கள் கூப்பிடக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அவர்கள் எங்கு அழைத்தாலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நான் எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தால் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களிலும் எப்பொழுதுமே என்னுடைய உதவி அவர்களுக்கு இருக்கும். நான் அவர்களுடைய சகோதரனாக என்றென்றும் பயணிப்பேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அடுத்த மாதம் 17ஆம் தேதி நமது அனைவரால் வளைகுடா வள்ளல் என்று போற்றப்படும் டாக்டர் ஹைதர் அலி அவர்களுக்கு என்னுடைய தலைமையில் ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்திருந்தேன். ஆனால் காலம் குறுகிய காலமாக இருப்பதால் அந்த நிகழ்ச்சியை குவைத்தில் இதுவரை எந்த ஒரு நிகழ்ச்சி இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்ததில்லை என்ற அளவிற்கு மிகவும் பிரம்மாண்டமாக நடத்திட நான் முயற்சி செய்திருக்கின்றேன். ஆகையினால் அந்த நிகழ்ச்சி தற்போது காலதாமதமாக வருகின்ற நவம்பர் மாதம் கடைசியில் வைக்க ஏற்பாடு செய்திருக்கின்றேன். அதாவது வந்து அவர் வளைகுடா வள்ளல் என்று நாம் சொல்லுவோம், பாராட்டு விழா. அவர் வந்து ஒரு சாதாரண ஹைதர் அல்ல, அவர் ஒரு மகான். அப்படிப்பட்ட அந்த ஒரு மகானுக்கு மிகவும் அது வாழ்நாளுக்குள்ள அது குறித்துல வந்து எல்லாரும் கடைசி வரைக்கும் இப்பொழுது விழா நடந்ததில்லை என்று பேசக்கூடிய அளவிற்கு தாயகத்திலிருந்து சினிமா துறையில் இருந்தும் அதே போன்று ஊடகத்துறையில் இருந்தும் பல பிரபலங்களை வரவழைத்து மிகவும் கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் கூடிய அளவிற்கு மிகவும் பிரமாண்டமாக செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஆகையினால் நீங்கள் அனைவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு, அதுவும் பொதுவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு ஒருதுணையாக இருந்து கடைசி வரை என்னுடைய செயல்பட வேண்டும் என்று இத்தருணத்தில் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் போட்டுக்கொண்டா ஒருவர்களே. நன்றி. ஒரு சிறப்பான ஒரு கருத்தை பதிவிட்டார் நமது அண்ணன் ஜனாப் அலிபாய் அவர்கள். தந்தையாக ஒரு பிள்ளையாக இருந்து தந்தைக்கு ஒரு சிறப்பான ஒரு பாராட்டு விழா நடத்துவதில் தம்பி தயாளன் அவர்களுக்கு ஒரு கருத்தை சொன்னார். அது உண்மையிலே ஒரு மதிக்கத்தக்க ஒரு கருத்து. அனைவரும் நமது தகப்பானாருக்கு இருந்தாலும் சரி சென்றாலும் சரி நம்ம எப்பொழுதும் அவர்கள் நினைவில் வாழ்ந்து அவர்களை போற்றும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சிறப்பான கருத்தை சொன்னதற்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது தோழி திபார் மற்றும் முனைவர் சிவபிரகாசம் அவர்களை சிறிய உரையாற்ற வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம்.
டைம் இல்லாதனால ஒரு நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன். இது வந்து தலைப்பு வந்து நல்ல இந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து நல்லா செய்யறதுக்காக எல்லாருக்கும் மனசு வேணும். இப்போ என்னென்னா எல்லார் வீட்லேயும் நடக்கிற பெரிய பிரச்சனை இல்லைன்னா தாய் தகப்பன் தான். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி, உள்நாட்டில் இருக்கிறவங்களும் சரி. என்ன பிரச்சனைனா ஷார்ட்டாக நான் முடிச்சுக்கிறேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஒய்ஃபுங்கெல்லாம் நல்லா அன்பாக பேசும்போது அப்பாவை பற்றி அம்மாவை பற்றி அவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க. அப்புறமேட்டு கஷ்டம் வரும்போது ஏன்டா சொல்லணும்னு யோசனை பண்ணுறாங்க. நீ நினைக்கலாம் எனக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு. இல்லை, எல்லாருக்கும் நடக்குது. இங்கே சந்தோஷமாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் கூட பிறந்த சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் நம்ம அப்பாவுகளுக்கும் அம்மாவுகளுக்கும் செய்கிறதுல 10% மட்டும் ஒய்ஃப்கிட்ட சொல்லுங்கள். 90% தெரியாத செய்யுங்க. ஓகே? ஏன்னா அப்பா இறந்தாலும் அவங்க ஞாபகமாக இப்போ வந்து அவங்களுக்கு நல்லா செய்கிறாங்க. அவர் மனசுல கோயிலாக கட்டியிருக்காப்புல, அதோட பிரதிநிதித்துவம் தான் எல்லாரையும் கூப்பிட்ருக்காங்க. ரெண்டாவது, நான் நேரம் இல்லாதனால தான் எல்லாரையும் அரசியல் உள்ளவங்களையும் நண்பர்களையும் நான் வரவேற்கலாம் அதிகமான பேர்லாம் சொல்லி கூப்பிடல. அதுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஐயா சார்பாக அலிபாய் எல்லாத்தையும் சொல்லிட்டாப்புல. ரெண்டாவது நீங்கள் வெளிநாடு போகும்போது அங்கே வெளிநாட்டில் போனாலும் சரி வந்தாலும் சரி அப்பாவும் அம்மாவையும் கண் கலங்காத பார்த்துக்குங்க. அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த விஷயத்தில் நான் ரொம்ப திருப்திகரமாக இருக்கேன்னு நான் நம்புகிறேன். நான் அதுமாரி நீங்களும் இருக்கணும்னு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். நான் அதை ஒரு உதாரணம் சொல்ல முடியும். என்கிட்ட காசு இருக்குங்கிறதுனால நான் எல்லாம் செய்ய முடியாது. காசு இல்லாதவங்களையும் மனசால் எல்லாத்தையும் செய்ய முடியும். அப்படிங்கிறது ஒரு உதாரணமாக நான் சொல்லிடுறேன். கொரோனா டயத்தில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. என் உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அந்த மாதிரி உடம்பு சரியில்லை, கொரோனா வந்துச்சுன்னு கேள்வி தான் பட்டேன். அந்த நேரத்தில் 3 மாதமாக ஃப்ளைட்டு கிடையாது. மொத்தம் 9 மாதம் அதுக்கப்புறம் ஃப்ளைட் இல்லாத இருந்துச்சு, ரிட்டன் ஃப்ளைட்டு. என்னை எல்லோரும் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் எல்லோரும் போக சொன்னாங்க. என்னை ஸ்பான்சரும் சொன்னாங்க, போகாத, திரும்பி ஃப்ளைட்டு கிடையாது, இவ்வளோ கம்பெனி, இவ்வளோ ஆளுங்களை, இவ்வளோ பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற, திரும்பி வரும்போது எதுவுமே இருக்காது, இவ்வளோ பேர் சம்பளம் போட்டு எல்லாம் போட்டு சொன்னாங்க. நான் அப்போ சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு எங்கள் அப்பா பட்ட கஷ்டங்கள் தான் கண்ணுக்கு தெரியுது. எனக்கு பணம் காசோ கம்பெனிலாம் கண்ணுக்கு தெரில. போய் ஆகணும். என் பொண்டாட்டி ஒய்ஃபு என்னோடய மனைவி குழந்தைங்களாம் இங்கே தான் இருந்தாங்க. 6 மாதம் நான் ஊரில் இருந்தேன். எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு தான் இருந்தேன். கம்பெனி ஆளுங்க, காசு, பணம், எனக்கு பல கோடி நஷ்டத்தை தான் நான் ஏற்படுத்துச்சு. ஆனால் அதான் கவலைப்படல. கடவுள் அதோட பிளஸிங் எனக்கு கொடுத்துட்டான். திரும்பி வந்து எனக்கு கொடுத்துட்டான், அதோட தாண்டி கொடுத்துட்டான். அதனால் எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன நஷ்டமானாலும் தாய் தகப்பனை விட்டுறாதீங்க. கடைசி வரைக்கும் அவங்களோட கூடயே இருங்க. ரெண்டாவது, நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நீங்கள் 3 பேர் 4 பேரெல்லாம் குழந்தைகள்லாம் பிறந்திருக்கும் அப்பா அம்மாவுக்கு. அப்பா அம்மா வந்து மறைமுகமாக நமக்கு ஒரு பிள்ளைக்கு தெரியாத இன்னொரு பிள்ளைக்கு செய்வாங்க, இன்னொரு பிள்ளைக்கு தெரியாத இன்னொரு பிள்ளைக்கு செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாரும் ஒரே சமமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அப்பா அம்மாவை தப்பாக இன்றைக்கி நம்ம மேலே பாசம் கம்மியாக வச்சுருக்காங்க, அடுத்தவங்களை பேச கம்மியாக ஜாஸ்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த காழ்ப்புணர்ச்சியிலே வெறுக்காதீங்க. ஏன்னா அண்ணன் மேலே நமக்கு தெரியாத பாசம் வச்சுருப்பாங்க, அண்ணனுக்கு தெரியாது நம்ம மேலே பாசம் வச்சுருப்பாங்க. ஆனால் அண்ணனை பாசம் வச்சுருக்காங்க, தம்பியை பாசம் வச்சுருக்காங்கன்னு பாகுபாடு பார்க்காதீங்க. ஏன்னா பெற்றவங்களுக்கு எல்லாமே ஒரே குழந்தைகள் தான். அவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதை என்னால் ஒரு 2 பேராவது நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அப்பா அம்மா பார்த்துட்டீங்கன்னா நான் சந்தோஷமாக நான் இருப்பேங்கிற இதோட விடைபெறுவது. நன்றி. சிவபிரகாசன் அண்ணன் அவர்கள் வந்து நல்ல ஒரு கருத்தை சொன்னார். எப்படி நம்ம பெற்றோர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். 4 அண்ணன் தம்பிகள் இருந்தாலும் 4 பேர் மேலும் நல்ல ஒரு பாசமாக பற்றாக இருக்க வேண்டும் என்று நல்ல கருத்தை சொன்னார். எனவே அடுத்ததாக நமது உதவும் கரங்களின் தலைவர் மஜித் அவர்களை சிறிய உரையாற்றி அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக முதல்ல நான் அண்ணன் தயாளன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறேன். ஏன்னா தந்தைக்காக ஒரு நாடு கடந்து இங்கே வந்த இடத்துலையும் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்காக இந்த விழாவை எடுக்கணும்னு அவர் எடுத்த முதல் முயற்சியே மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா தந்தையுடைய ஒரு உழைப்பு, அவருடைய
அர்ப்பணிப்பு என்னங்கிறது நம்ம வந்து பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தெரியாது. நம்ம ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ படிச்சுட்டு இருக்கும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் தகப்பன்கிறவர் வந்து நமக்கு ஒரு பணம் கொடுக்குற ஒரு மிஷின் மாதிரி தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதிகமாக அவர் வந்தாலே ஏமா வர்றாரு பண்ணுறாருன்னு நம்ம அம்மாட்ட பல விஷயங்களை நம்ம நேரடியாக பேசிடுவோம். ஆனால் அப்பாவை வந்து செய்ய மாட்டோம். அப்பா வந்து நம்மளை திட்டுறாரு, அடிக்கிறாரு, இதுதான் நம்ம பார்ப்போம். ஆனால் அது ஒவ்வொன்றும் வந்து நம்மளை முன்னேற்றி இப்போ இந்த அளவுக்கு தயாளன் வந்து இங்கே உயர்ந்து இருக்கிறார் அப்படின்னா அவர்களுடைய தகப்பனுடைய பங்களிப்பு இதில் வந்து மிகப்பெரியது. அதாவது ஒரு குழந்தை வந்து அவங்க அப்பாட்ட நம்மள்கிட்ட வந்து ஒரு பொருள் கேட்டிருக்கோம், அப்போதைக்கு அவங்க வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து கோவப்படுவோம். ஆனால் அந்த தந்தை தன் பிள்ளை கேட்ட பொருளை வாங்கி கொடுக்க முடியலையேன்னு பின்னாடி வருத்தப்படுவார், அழுவார். அது யாருக்கும் நமக்கு வெளியில் தெரியாது. தாய் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வெளியில் டக்குன்னு சொல்லிடுவாங்க, நான் உங்களை பார்த்தேன், பண்ணினேன், உங்களுக்கு செஞ்சேன்னு. ஆனால் ஒரு தந்தையுடையது, நம்ம இப்போ தந்தையாக இருக்கும் பொழுது நம்மளுடைய பிள்ளை ஒரு பொருளை கேட்கும் பொழுது தான் அவர் எப்படி என் அப்பா வந்து சிரமப்பட்டிருப்பார் அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு தெரியும். முடிந்த அளவுக்கு நம்மளுடைய தாய் தகப்பன்களை இப்போ இருக்கிறவங்க அவங்கள வந்து போட்டி பாதுகாருங்க. ஏன்னா பணம் இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி தான் நம்ம எவ்வளோ கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்லை, முதல்ல அந்த தாய் தந்தைக்கு கொடுக்குறோமாங்கிறது தான் முக்கியம். இப்போ நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம், நல்ல ஒரு பொறுப்பில் இருக்கிறோம் அப்படின்னா அனைத்துக்குமே அடித்தளம் அவங்க தான். அதனால எவ்வளோ கொடுத்தாலும் அது வந்து ஈடாகாது அவங்களுடைய அர்ப்பணிப்புக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நம்மளுடைய பிள்ளைகளை இப்போ நீங்கள் இங்கே இருந்து நம்ம சம்பாதிச்சு எல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு நம்மளுடைய கஷ்டங்களையும் வந்து சொல்லி வளங்க. நம்மளுக்கு நம்ம கஷ்டப்படாமல் நம்ம தான் கஷ்டப்படுறோம். நம்ம பிள்ளை வந்து இந்த ஃபோன் வச்சுக்கிட்டோம், லேப்டாப் வச்சுக்கிட்டோம், நம்ம எல்லாமே செய்யணும். அது இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் அது வந்து பிள்ளைகளை தவறான வழியில் கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. அதை வந்து நம்ம செய்யக்கூடாது. பிள்ளைங்களை வந்து என்னதான் நம்ம பிள்ளை தான் அப்படின்னு சொல்லாமல் ஒரு கண்டிப்போடையும் இதோடையும் வளங்க. முடிஞ்ச அளவுக்கு தாய் தகப்பனோட குடும்பத்தோடு நம்ம ஊரில் இருக்கிறதுக்கான வழிமுறைகளை பண்ணுங்க. அடுத்த தலைமுறைகள் வெளிநாடு வராமல் பார்த்துருங்க மெயினாக. ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய தாய் தகப்பன் வந்தாங்க, அவங்களுடைய உழைப்பு மிகப்பெரியது, அவங்களுடைய இதுக்கு நான் தலை வணங்குறேன். ஆனால் அவங்க எதுக்காக வந்தாங்க, தான் பிள்ளை வந்து சிரமப்படக்கூடாது, அதுக்காக நான் சிரமப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன, அவங்களுடைய பிள்ளை ஆனால் நம்ம இங்கே வந்துருக்கக்கூடாது, அதுக்கு அதான் அர்த்தம். அவர் வந்தார், அடுத்து நான் எங்கப்பா அப்படியே 45 வருஷம் கோயிலுடைய வாழ்க்கை, அந்த கோயிலுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு நாங்களே இப்போ அவரை சண்டை வளர்த்து தான் ஊருக்கு அனுப்பிச்சிருக்கோம். இன்னும் 4 வருஷம் அவருக்கு இங்கே இது இருக்குது. இருந்தாலும் நாங்கள் வந்து சர்வீஸ் இருக்குது, இத்தனைக்கும் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாரு, நாங்கள் அவரை ஊருக்கு அனுப்பியிருக்கோம். ஏன்னா தாய் தகப்பன் அவருடைய ஃபேமிலியோட எங்களோட பிள்ளைங்களோட இருக்கணும், எங்கள் அம்மா கூட இருக்கணும்னு. ஏன்னா எத்தனை நாளைக்கு எல்லாரும் வாழ்ந்துட போகிறோம். அதனால அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு வெளிநாடுகள் இந்த மோகத்தை வந்து யாரும் காட்டாதீங்க. அங்கேயே வந்து படிக்க வைங்க. அரசில் அதிகமான அரசாங்கத்திலையும் அரசியலையும் எல்லா இடங்களையும் வந்து இடங்கள் இருக்குது, அதுக்கான தேர்வுகளை எழுத வைங்க. அதில் வந்து முனைப்பை காட்டுங்க. அதை விட்டுட்டு நமக்கு ஏதாவது வெளிநாடு இருக்குது, அப்பா இருக்கிறாரு, இந்த ஒரு இது ஒரு செட்டிலான ஒரு இந்த இதுக்கு வந்து பிள்ளைங்களை வந்து தயார்படுத்தாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களை தமிழகத்திலேயே அரசு வேலைகள்லையும் அரசாங்க உயர் பதவிகள்லையும் அலங்கரிக்கக்கூடிய மக்களாக நம்மளுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு வாய்ப்பளித்தவருக்கு உதவும் கரங்கள் சார்பாக நன்றி. நன்றி. நமது உதவும் கரங்கள் மஜித் அவர்கள் சிறப்பாக ஒரு உரையாற்றினார். மேலும் அவருக்கு மரியாதை செய்ய அவருடைய நண்பர் முபாரக் அவர்களின் தம்பி அவர்கள் மேடைக்கு அழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஹலோ, எல்லாருக்கும் அண்ணன் பையன் மஜித் அவர்கள் உரையாடிட்டாங்க. மனமான நன்றி தெரிவித்துள்ளேன். அடுத்ததாக விழாவின் நிறைவாக அனைவரும் தயாளன் அவர்களின் தந்தையார் மகேந்திரன் உருவப்படத்திற்கு மரியாதை செய்யுமாறு சிறப்பு அழைப்பாளர்களை அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து மரியாதை செலுத்தும் நமது கழகத்தின் சொந்தங்கள் மற்றும் அனைத்து நண்பர்களையும் அதை பின்தொடர்ந்து அடுத்து கடைசி நிகழ்ச்சியாக கேக்கு கட் பண்ணிட்டு நன்றி உரையாற்ற நான் வழிமொழிகின்றேன். அது கடைசி நம்ம மரியாதை செய்யணும். அலிபாய் அவர்களை அலிபாய் சொல்வார். போட்டோ
வாங்க ரவி வாங்க எல்லாரும் வாங்க. பூங்கொத்து கொடுப்பா. கூட யாராவது இருந்து ஹெல்ப் பண்ணுங்க. எடுத்து கொடுக்கலாம் பெரிய பூங்கொத்து. பூங்கொத்து எடுத்து கொடுப்பா யாராவது. ஏடிஎம்கே எடுத்துருப்பா. அது இப்படி வேணா ஃபோட்டோ எடுங்க. நன்றி நன்றி. அனைவரும் அஞ்சலி செலுத்திவிட்டார்கள், மரியாதை செய்தவர்கள். அடுத்த கட்டமாக பிறந்தநாள் விழா கேக்கை வெட்டுவதற்காக நமது சிறப்பாளர்களுக்கு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். டேபிள் ஒன்று எடுத்துட்டு வாப்பா மேடைக்கு. வா கேக் எடுத்துனப்பா, ஒரு டேபிள் ஒன்று எடுத்துட்டு வாப்பா. நம்ம தொண்டர்கள் யாராவது ஒரு சின்னதாக ஒரு டேபிள் எடுத்துட்டு வா. ஒரு டேபிள் அது எடுத்து போட்டு கையில் டேபிளில் போய் பார்க்க இருக்கேன் சார். அப்படியே இருக்கட்டும், பெருசாக இருக்கட்டும். பெரிய கேக்காக இருக்கட்டும், பெரிய டேபிளாக இருக்கட்டும். டயனன் அது விட்டுருக்கு. இதே வச்சு நமது சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் கழகத்தின் செயலாளர் வந்து கேக்கை வெட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயாளன் அவர்கள் எங்க இருக்கிறார்? தயாளன் டேபிள் இருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போய் இன்று சிறப்பாக தயாளன் அவர்களின் தந்தை மகேந்திரன் அவர்களின் 63வது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பாக கேக்கு வெட்டி கொண்டாடப்படுகிறது. எனவே அவர்களுக்கு சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மகேந்திரன் அவர்கள் முன்னாள் நகர அம்மா பேரவை செயலாளர் மற்றும் ஒன்றிய பொருளாளர் மற்றும் நேரமங்கலம் கூட்டுறவு வங்கி தலைவராக சிறந்து விளங்கி ஒரு தகப்பனார் என்ற பெயரில் தன்னுடைய மகன்களுக்கு நல்லாக வளர்த்து இன்று அயல்நாட்டில் பணிபுரியும் லெவலுக்கு வளர்த்து வருகிறார். எனவே அவருடைய நினைவாக நினைத்து தயாளன் அவருடைய தந்தைக்கு சிறப்பான ஒரு பிறந்தநாள் கேக்கு வெட்டி ஒரு வாழ்த்துரை பண்ணுகின்றார். அனைவரும் ஹாப்பி பர்த்டே டு யூ என்று கைதட்டி அனைவரும் ஒரு கோஷத்தை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஹாப்பி பர்த்டே டு யூ. அதனால அண்ணன் மகேந்திரன் அவர்களின் சாந்தி நல்லபடியாக இருக்க அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய மகன் தயாளன் அவர்களுக்கு முழுமையாக கிடைக்க நம்ம அனைவரும் பிரார்த்திக் கொள்வோம். சீக்கிரம் நம்ம வெட்டி முடிச்சிங்களா? ஏன்னா கட்சி சார்பாகவும் வந்து அஇஅதிமுக சார்பாக திரு தயாளன் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு அஇஅதிமுக சார்பாக திரு தயாளன் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு நமது கழகத்தின் சொந்தங்கள் மேடையில் வந்து வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சால்வை போடுங்கப்பா. முதல்ல செயலாளர் அவர்களே சால்வை போட வேண்டும். எங்க இணை செயலாளர் ஆள காணோம். இணை செயலாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். காலம் முடிந்து விட்டது. நல்ல போட்டோ எடுப்பா. தயாளன் அவர்களுக்கு ஒரு சிறிய வாழ்த்துக்களை கைத்தட்டலுடன் ஆரம்பிக்கும். எல்லாம் கைத்தட்டுப்பா. அடுத்ததாக நமது
செய்கையின் துணை செயலாளர் முனியன் அவர்கள் தயாரன் அவர்களுக்கு மரியாதை செய்கின்றார். சீக்கிரமா யார மரியாதை செய்ய வேண்டும் உள்ள விருப்பமான மனிதர்கள் நண்பர்கள் தயாரன் அவர்களுக்கு மரியாதை செய்யலாம். சால்வுக்கு போட்டு கொடுப்போம். அடுத்ததாக நமது எம்ஜிஆர் மன்ற தலைவர் என்ன அவர்கள் மரியாதை செய்கின்றார். அடுத்ததாக கழகத்தின் மாணவர்கள் தலைவர் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். கழக உடன்பிறப்புகள் கூட நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கழகத்தின் மாணவர்களின் செயலாளர் மற்றும் மாணவர்களின் இணை செயலாளர், கழகத்தின் துணை செயலாளர், இணை செயலாளர் எல்லாரும் அவர்களும் மரியாதை செய்யுங்கள். அதாவது இருப்பா கொஞ்சம் இருப்பா முடியுதா? கழகத்தின் மாணவர்கள் இணை செயலாளர் ஏ மணிகண்டன் அவர்கள் மரியாதை செய்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக ஸ்ரீதர் அவர்கள் மரியாதை செய்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் அண்ணன் கொடுமுறை ஏ முகமது அலி அவர்கள், லீடர் குருபாப் அரபியா, லீடர் குருபாப் அவர்கள் அலி டிரான்ஸ்போர்ட் உருவாக மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் கரகோஷம் கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவிங்கள். திரு முகமது அலி அவர்கள் அண்ணன் கழகத்தின் இணை செயலாளர் கே முத்துராமன் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். எல்லாரும் கைதட்டுங்க. பொருளாளர் யாரு? பொருளாளர் அவர்கள் மரியாதை செய்து கொண்டிருக்கிறார். கழகத்தின் தலைமை பொறியாளர் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி செயலாளர் முகமது அலி தின்னா அவர்கள் மரியாதை செய்து கொண்டிருக்கிறார். பொருளாளர் ஆர் கோபாலகிருஷ்ணன் தலைமை பொருளாளர் மதிப்புக்குரிய பொறியாளர் அவர்கள் மரியாதை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் அவர்கள் மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். தயாளன் அவர்களுக்கு கழகத்தின் சிறுபான்மை பிரிவு செயலாளர் திரு தம்பி சம்சுதீன் அவர்கள் மரியாதை செய்து கொண்டிருக்கிறார். கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் தம்பி சம்சுதீன் அவர்கள் மரியாதை செய்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி செயலாளர் ஜினாபாய் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர் என் ரமேஷ் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். அடுத்தது எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி தலைவர் எம் அரவிந்த்குமார் அவர்களும் அருமை மைத்துனர் ஏ தனிகைவேல் அவர்களும் அம்மா பேரவை எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி எம்ஜிஆர் மன்ற தலைவர் எம் அரவிந்த்குமார் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். அடுத்ததாக அம்மா பேரவை இணை செயலாளர் மகாதேவன் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். அடுத்தது எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி இணை செயலாளர் எஸ் ஹாரூன் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். அடுத்ததாக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் மாணவரணி செயலாளர் மதிப்புக்குரிய சீனிவாசன் மற்றும் மாணவரணி செயலாளர் நெல்சன் அவர்கள் மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும்
பொறியாளர் விஜயராஜன் சார், வீரராஜன் சார் மற்றும் சரவணன் சார் இருவரையும் வேலைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக நமது ஜல்லிக்கட்டு ரெஸ்டாரண்டின் உரிமையாளர், நமது சிறப்பு அழைப்பாளர் ராமநாதன் அவர்கள் மரியாதை செய்கின்றார். யார் மரியாதை செய்ய நினைக்கிறார்களோ அவர்கள் வர வேண்டும். அடுத்தது மாநில எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி துணைத் தலைவர் வி தர்மராஜ் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். தர்மராஜ் அடுத்ததாக நமது ஜெயலன் அவர்களின் கம்பெனியின் மேலாளர் வீரராகவன் சார் மற்றும் சரவணன் சார் அவர்கள் மரியாதை நிமித்தமாக ஜெயலன் அவர்களுக்கு மரியாதை செய்கின்றனர். போட்டோகிராஃபர் போட்டோ எடுப்பா. நம்ம போட்டோகிராஃபர் போட்டோ எடுங்க. ஏன்னா அவர் கம்பெனியோட மேலாளர், ஏன்னா அவர் தான் ரிப்போர்ட்டிங் பாஸ். கொஞ்சம் ஐஸ் வச்சா தான் கம்பெனியில் ஏன்னா ப்ரொமோஷன் பண்ணி கொடுப்பாரு. அதனால அவருக்கு நல்லா கௌரவம்பா, கை கட்டுப்பா. அடுத்தது அம்மா பேரவை துணைத் தலைவர் நியாஸ் அகமது. தர்மராஜ் எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி துணைத் தலைவர். எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் தர்மராஜ் அவர்கள். அடுத்தது நியாஸ் அகமது அவர்கள், மாநில அம்மா பேரவை துணைத் தலைவர். மாநில அம்மா பேரவை துணைத் தலைவர் அவர்கள் மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக மாநில சார்பாக நிர்வாகிகள் மரியாதை நிமித்தமாக செய்கின்றனர். அடுத்தாக உதவுண்டாரத்தின் கோயில் மண்டல ஒருங்கிணைப்பாளர் நமது மகிழ் மற்றும் அவர்களின் நண்பர்களை பயன்படுத்துகின்றோம். அதாவது இப்ப நடந்தது பிறந்தநாள் விழா, கட்சி இணைப்பு விழா இனிமேல் நடக்க இருக்கிறது. யாரும் சென்று விட வேண்டாம். அவசியம் தலைமை கழகம் சார்பாக அழைப்பு விடுக்கின்றோம். கட்சி இணைப்பு விழா, பதவி கொடுக்கும் விழா, பதவி கொடுத்தவர்கள் கொடுக்கும் விழா, கட்சி இணைப்பு விழா நடைபெற இருக்கிறது. அனைவரும் தயவு செய்து வரவும், இங்கே வந்துடுவோம். அவருடைய கம்பெனியில் வேலை செய்பவர்கள் அவர்கள் பாதியில் வந்திருப்பதால் அவசரமாக செல்வதால் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். எல்லாம் சாப்பிட்டு சால்வு போட்டுடலாமா? சால்வு போட்டுடலாமா? இணைப்பு பண்ணிடலாம். இணைப்பு விட யாராரு குண்டு எடுத்துப்பா. பேர்லாம் கொடுத்துருங்க. தயாளன் யார் இணைப்பு பேருங்க?
இந்த பேர் பொண்ணு சங்கர், அந்தோனி, ராம் பிரகாஷ், அருள், ஜெயக்குமார் அவங்களும் இங்கே இருக்காங்களா? இருக்காங்க. இது இந்த பேர் என்ன முதல் சதீஷ். ஓகே. புதிதாக ஆளுக்கு ஒரு துண்டு ஆளுக்கு ஒரு துண்டு பிடிங்க. அடுத்ததாக கழகத்தின் புதிய உறுப்பினர்கள் இணைப்பு விழா நடைபெற இருப்பதால் நான் அழைக்கும் நண்பர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இணைப்பு விழாவானது கழகத்தின் செயலாளர், இணை செயலாளர், பொருளாளர், துணை செயலாளர் மற்றும் மாணவரின் செயலாளர், செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர், சிறுபான்மையினர் அணி அனைவரும் மேடைக்கு வந்து புதிய உறுப்பினர்களை கழகத்தில் இணைத்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நான் அழைக்கும் முதல் நண்பர் சதீஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக அந்தோனி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக ராம் பிரகாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக அருள் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக ஜெயக்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக நமது கழகத்தில் 2-3 மாதத்துக்கு முன்னாடி இணைந்தும் இன்றோடு நம்மோது தோல்கட்டி தோழர் நமது விஸ்வா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்கு சால்வை போட்டு முன்னாடி போட்டு ஏனென்றால் அவர் எடப்பாடியார் சேலம் மாவட்டத்தின் இளங்கோ புறநகர் மாவட்டம் இளங்கோவை ஊரை சேர்ந்தவர். அவருக்கு சிறப்பான வரவேற்பை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து புதுசா இணைந்தவர்களின் போன் நம்பரு பேர் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு போங்கப்பா. ஏன்னா உறுப்பினர் கார்டு வேணும். உங்களுடைய பேர் எல்லாம் உறுப்பினர் படிவத்துல இருக்கா, ஊரு பேர், அட்ரஸ், போன் நம்பர் கொஞ்சம் கொடுத்துருங்க. இணைப்புன்றது அவங்களுக்கு எல்லாருக்கும் உறுப்பினர் கார்டு வரும். ஏனென்றால் வருகின்ற எடப்பாடியாருடைய ஆட்சி அமைப்புக்காக உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும். அதனாலதான் புதிய உறுப்பினர் சேர்க்கை விழா நடக்கின்றது. அடுத்ததாக நம்ம சிறப்பு அழைப்பாளர்களை சாப்பாட்டுக்கு அனுப்புமா, யாராவது நம்ம கூட்டமாடி விருந்தளிக்க வேண்டும். நம்ம கழக சொந்தங்கள் சிறப்பு விருந்தினர்களை அழைத்து சாப்பிட்டு வந்து பார்த்தோம். அடுத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புதிதாக தங்களை இணைத்துக் கொண்ட எங்கள் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் பெருமையையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.